தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை அடுத்த ஊத்துமலையில் பால் வியாபாரம் செய்து வந்த விவசாயி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். மகளை ஒருதலையாக காதலித்தவரின் அண்ணனால் கொலை அரங்கேற்றப்பட்டதன் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை அடுத்த ஊத்துமலை மறவர் காலனியைச் சேர்ந்தவர் 60 வயது ஜோசப். வீட்டில் மாடுகள் வைத்து பால் கறந்து விற்று தொழில் செய்து வந்துள்ளார். மேலும் விவசாயமும் செய்து வந்தார். இவருக்கு மனைவி மற்றும் 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். மூத்தவருக்கு திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகிறார். இளைய மகள் சுரண்டை அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இந்நிலையில் சனிக்கிழமை இரவு 9 மணி வரை ஜோசப் வீடு திரும்பாததால் குடும்பத்தினர் கைபேசியில் தொடர்பு கொண்ட போது அவர் எடுக்கவில்லை. தோட்டத்திற்கு உறவினர்கள் சென்று பார்த்தபோது ஜோசப் பலத்த வெட்டுக்காயங்களோடு சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து ஊத்துமலை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் போலீசார் சென்று பார்த்தபோது அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. சடலத்தை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்வுக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிந்து விசாரணையும் மேற்கொண்டனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. வீட்டில் உள்ள மாடுகளில் பால் கறப்பதற்கு அதே பகுதியைச் சேர்ந்த 21 வயது மதன் என்பவர் அடிக்கடி வந்து செல்வார். கல்லூரியில் படித்து வந்த ஜோசப்பின் மகளை ஒருதலையாக மதன் காதலித்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் மதனின் பெற்றோர் ஜோசப்பிடம் தனது மகனுக்கு பெண் கேட்டுள்ளனர். அதற்கு அவர் கொடுக்க மறுத்ததோடு தனது வீட்டிற்கு பால் கறக்கவும் வரக்கூடாது என மதனுக்கு தடை போட்டுள்ளார். எனினும் தொடர்ந்து மதன் அந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் ஊத்துமலை காவல் நிலையத்தில் மதன் மீது புகார் அளித்துள்ளனர். போலீசார் மதனை எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இதனிடையே மகளுக்கு வேறு இடத்தில் வரன் பார்த்து திருமணம் செய்து வைக்க ஜோசப் தீவிரமாக ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் மனவேதனையில் இருந்து வந்த மதன் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மதுவில் விஷம் கலந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். மதன் இறந்ததால் அவரது அண்ணன் மகேஷ் ஆத்திரமடைந்துள்ளார். தனது தம்பி மரணத்திற்கு ஜோசப் தான் காரணம் என நினைத்து அவரை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். இந்நிலையில்தான் சனிக்கிழமை இரவு ஜோசப் தனது இளைய மகள் மற்றும் மனைவியுடன் விவசாய பணிகள் மேற்கொண்டு வந்ததை பார்த்துள்ளார். சுமார் 7 மணி அளவில் மனைவி மற்றும் மகள் வீடு திரும்பிய நிலையில் தனியாக நின்றிருந்த ஜோசப்பை மகேஷ் மற்றும் சிலர் தாங்கள் கொண்டு வந்திருந்த அரிவாள், இரும்பு கம்பி போன்ற ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பியுள்ளனர். ஜோசப் வெகுநேரம் வீடு திரும்பாததால் சந்தேகத்தின் பேரில் தோட்டத்திற்கு சென்று பார்த்தபோதுதான் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதற்கிடையே மகேஷ் தலைமறைவாகி உள்ள நிலையில் அவரது நண்பர்கள் 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது ஜாலியோ ஜாலியோ ஜிம்கானா, நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி, இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா.